ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் தான் என்ன, எதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் அப்னு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவங்க எதுக்கு ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்? ஸோ ஃபண்டிங்ன்ற ஸ்டேஜ் எப்போ வரும்னா, நான் லாஸ்ட் நம்ம பாட்காஸ்ட்ல பேசின மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம ப்ரோட்டோடைப் இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்டிங்னு ஒன்று பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஸ்கேல் அப் ஸ்டேஜ். ஏப்பா ஒரு பிக்ஸ் டேக்கு போட்டு கொண்டு இந்த பிக்ஸ் டேக்குன்னு கொடுத்தா காசு தர மாட்டாங்க. அப்படிதான் தர அப்படி போய் தந்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும், மார்க்கெட்ல நீங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜா இருக்கும், அதோட மார்க்கெட் ரொம்ப பெருசா இருக்கும். ஏன் ஃபண்டிங்? அப்ப அந்த R&D கம்பெனி எந்த ஸ்டேஜ்ல அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்ணலாம்? R&D கம்பெனி வந்து ப்ராடக்ட் ப்ரோட்டோடைப் பண்ணிட்டு கஸ்டமர் ஃபீட்பேக் கெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஃபண்டிங் போகலாம். ஸ்கேலபிலிட்டி நீங்க சொல்ற மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். நான் ஆல்ரெடி பிவட் எடுத்துட்டேன், 3-4 கஸ்டமருக்கு நான் செக் பண்ணியாச்சு, ஸோ இதை நான் டக்குன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும் போது ஸ்கேலபிலிட்டி மாடலுக்காக இன்னும் கொஞ்சம் லைட்ல ஷோ பண்ணுவோம். R&D உனக்கு எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஒரு ப்ரோட்டோடைப் கைக்கு வரணும், ஃபங்க்ஷனல் ப்ரோட்டோடைப், ஃபங்க்ஷனல் டைப், அது கஸ்டமர்கிட்ட போயிட்டு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணணும். இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இதை போய் ஃபண்டபிள் ப்ராடக்டா காட்டலாம், காட்டி ஃபண்ட் ஸ்கவுட் பண்ணி வாங்கிட்டு. காமனா என்னென்ன மாதிரியான ஃபண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு? ஃபண்டிங்கோட ஸ்டேஜஸா சொல்லியிருக்கேன். அடிப்படை நாதம் ஃபண்டிங்ல வந்து ஏன் ஃபண்டிங் சீட் ஃபண்டிங் சொல்றாங்க, சீரிஸ் ஏ, சீரிஸ் பி, சீரிஸ் சி, சீரிஸ் டி, இதுக்கு நடுவுல ப்ரீ சீரிஸ் ஏ, ப்ரீ சீடுன்னு வேற நடுவுல சேர்த்துப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கணும். டு ராப் அப், பூட்ஸ்ட்ராப், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, கிராண்ட், அப்படியே ரெண்டா பிரிந்து சஸ்டைனபிள், அந்த பக்கம் ஏஞ்சல்ஸ், விசி, பிரைவேட் ஈக்விட்டி, ஐபிஓ, இதுவுமே அடுத்தது டெட்டு, ஐபிஓ. ஓகே, இப்போ ஃபண்டிங் அக்ரிமெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் ஓகேப்பா, இப்போ ஃபண்டு வாங்க போறேன். ஃபண்டிங் அக்ரிமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, என்ன ஃபண்டிங் அக்ரிமெண்ட்ஸ் என்ன? ஸோ ஃபண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுறது என்னன்னா, ஸோ ஃபண்டிங் அக்ரிமெண்ட்ஸ் முன்னாடி அது கூட ஒரு கவர் அப் என்னன்னா, இன்வெஸ்டர்ஸ் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு கம்பெனில. ஸோ இதை நம்ம மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ். ஸோ என்னன்னா, உடனே போய் ஒரு விசி கிட்ட கேட்டோம்னா நாளைக்கே இன்வெஸ்ட் பண்ற மாட்டாங்க கன்ஃபார்மா. நீங்க எடுத்துட்டு போய் என்னதான் பிச் பண்ணாலுமே உடனே நடக்காது. ஸோ அந்த ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஒரு 5 months பீரியட். ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் 5 monthsங்கிறதுமே இந்த விசி தான் ஒரு இல்ல, இந்த விசிட்ட தான் வாங்க போறோம் தெரிஞ்சாலே அந்த டைம் எடுத்துரும். கரெக்ட். அவங்களுக்கு நமக்கு ஒரு மேட்ச் நடந்துருச்சு, லெட்ஸ் சே டர்ம்ஸ் ஒரு என்டிஏ ஸ்டேஜ்லாம் வந்துட்டோம்னா தான் அது 5 months. கரெக்ட். சர்ச்சிங் பீரியட் பாத்தீங்கன்னா அது 1 year கூட இருக்கலாம், அதுக்கு மேலேயுமே போகலாம். அண்ட் என்னோட அட்வைஸ் என்னன்னா, லிங்க்டின் பிளாட்ஃபார்ம், நான் என்னோட ஃபண்ட் ரைசிங் 2 ஃபண்ட் ரைசிங்குமே லிங்க்டின் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணுவேன். ஸோ பேசிக்கா கனெக்ட் பண்ணிட்டு அண்ட் நான் போடுற மார்க்கெட்டிங் அண்ட் போஸ்ட்ல இன்வெஸ்டர்ஸுங்க பார்த்து அந்த செக்டார்ல இருக்க இன்வெஸ்டர்ஸுங்க நம்ம அப்ரோச் பண்ணி பேச ஆரம்பிச்சு அப்படிதான் ஃபண்ட் ரைசிங் ஆகும். அண்ட் அந்த இன்வெஸ்டருமே உடனே நெக்ஸ்ட் மந்தே கொடுக்கல, அவங்க ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு அப்பதான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 1 year பீரியட், ஒரு 6 months இருந்து 1 year பீரியட் அவங்க கான்வர்சேஷன் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரெகுலரா நம்ம போடுற போஸ்ட்டுங்க, நம்ம கம்பெனில பண்ற அப்டேட்டுங்க, ஸோ இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்போம். அது ஒரு மார்க்கெட்டிங் டூல். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்வெஸ்டர் அதை பார்த்துட்டு தென் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்ரோச் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்ல இருந்து க்ளோசிங் பாயிண்ட் தான் நான் ஒரு 5 months பீரியட், 3 to 5 months. ஸோ இது ஒவ்வொருத்தரும் பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். டியூ டெலிஜென்ஸ் பண்ணா அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும், இல்லை அக்ரிமெண்டோட காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நெகோசியேஷன் போகும் அண்ட் மந்த்ஸ் கூட போகும். ஸோ வீக் ஆன் வீக் மீட்டிங் இருக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் செகண்ட் லோட் ஆஃப் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் இன்வெஸ்டருக்கும் அப்கமிங் இன்வெஸ்டருக்குமான ஒரு மீட்டிங். ஸோ அதில் அவங்க ப்ரீவியஸ் இன்வெஸ்டரோட ரைட்டும் இவங்க எடுக்க போகிற ரைட்டும் கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு நெகோசியேஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு க்ளோஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு கடைசியாக பேங்க் அக்கௌண்ட்ல காசு தான் ஃபண்டிங். ஸோ இதுக்கு நடுவில் அக்ரிமெண்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஒரு இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, ஒரு நல்ல ரேப்போ கிரியேட் ஆயிடுச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட ஆர் தனி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் கிட்டனா. ஸோ அதில் ஒரு என்டிஏ சைன் பண்ணுவாங்க. பேசிக்கா என்டிஏ சைன் பண்ணதுக்கு அப்புறமா டேர்ம் ஷீட் சைன் பண்ணுவாங்க. ஸோ என்டிஏன்றது ஜென்ரலாக எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது நம்ம டீட்டெயில்ஸ்ன்றது. செகண்ட் திங் டேர்ம் ஷீட். ஸோ அந்த டேர்ம் ஷீட்ல என்னென்ன வேல்யூவேஷன்ல எவ்வளோ ரைஸ் பண்ண போற அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப பேசிக் டேர்ம்ஸா ஒரு ஆஃபர் கொடுக்குற மாதிரி, எவ்வளோ ஈக்விட்டி டெலிவரி பண்ண போறா அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக் ஆஃபர் ப்ரொபோசல் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த டேர்ம் ஷீட் ஓகே பண்ணி சைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் டியூ டெலிஜென்ஸ்ன்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த டியூ டெலிஜென்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கடைசியா எஸ்ஹெச்ஏ அக்ரிமெண்ட், ஷேர் ஹோல்டிங் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ல தான் இன்வெஸ்டர்ஸோட ரைட்ஸை கம்ப்ளீட்டா
கம்ப்ளீட் டீட்டெயில்டா எழுதியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் கிட்டயோ உள்ள ஒரு நல்ல லீகல் பர்சன் கிட்டயோ அட்வைஸ் வாங்கிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை படிச்சு கொஞ்சம் நெகோசியேஷன் அப்பதான் நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான லீகல் பாட்டில் நெக்கை சால்வ் பண்றது தான் கம்பெனி செக்ரட்டரி ஒரு கம்பெனில மேண்டேட். சிஏவும் சிஎஸும் மேண்டேட்கே உள்ள கம்பெனில நம்ம போன பாட்டு சொல்லியிருக்கோம், ஒரு சிஏ இருப்பாங்க, ஒரு சிஎஸும் இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வேலிடேட் பண்ணிட்டு நெகோசியேஷன் முடிச்சு அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறமா பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம அவங்க மணி பே பண்ணுவாங்க இன்வெஸ்டர். ஸோ அது பேங்க்ல கிரெடிட் ஆனதுக்கு அப்புறமா ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் நடக்கும், சப்ஸ்கிரிப்ஷன் பர்ச்சேஸ். ஸோ அந்த அக்ரிமெண்ட் நம்ம எம்சிஏல ஃபைல் பண்ணிட்டோம்னா ஸோ இதுதான் ஃபண்டிங்கோட ப்ராசஸ். ஸோ இது டிப்பிக்கலி ஸ்டார்ட் பண்ண இதுல இருந்து எண்டிங் வரைக்கும் 3 to 5 months அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ இது ஓகே. இதுலேயுமே இது என்ன மெக்கானிசம்னு ஒன்று இருக்கு. நிறைய டைப்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சதுல ஐசேஃப்னு ஒரு மெக்கானிசம் இருக்கு. நீங்க வந்து எஸ்ஹெச்ஏல சொல்றீங்க, எஸ்ஹெச்ஏயோட டைப்ஸ். ஸோ ஐசேஃப்னு ஒன்று இருக்கு, கன்வெர்ட்டபிள் நோட்னு இருக்கு. எப்படி ஃபண்டிங் கொடுக்குறாங்கன்றத மெத்தட்ஸ். அதாவது இப்போ இந்த ஐசேஃப்ங்கிறது ரொம்ப ப்ராடா சொல்றது, ரொம்ப சிம்பிளா சொன்னா தி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் கம்பெனி. இதே கன்வெர்ட்டபிள் நோட்டுங்கிறது என் கண்ணுக்கே தெரியல, இது என்ன வேல்யூஷன் தெரியல. ஸோ அப்பர் லிமிட் ஒரு லோயர் லிமிட், இந்த 2 லிமிட்டை வச்சுக்கிட்டு இதுக்கு மேல போச்சுன்னா என்ன, ஒரு வேலை வேல்யூஷன் இதை விட அதிகமாயிடுச்சு அப்படின்னா இது பண்றோம், இதை விட கம்மியா போச்சுன்னா இதுக்கு கீழே நான் இறக்கிக்க மாட்டேன் வேல்யூஷன், இதுலயே நின்றுக்கலாம் அப்படின்னு ஒரு அப்பர் லோவர் அண்ட் அப்பர் லிமிட்டை வச்சுக்கிட்டு இதை இந்த டிபிள் சொல்லுவாங்க சீலிங் ஃப்ளோர் இதுக்குள்ள வச்சு டிராவல் பண்றது கன்வெர்ட்டபிள் நோட்டு. அண்ட் டைரக்டா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், டைரக்ட் ஈக்விட்டி. எனக்கு தெரிஞ்ச இந்த 3 இருக்கு. மேபி நான் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த 3. இது இல்லாம கூட நிறைய இருக்கலாம். பட் இந்த 3 தான் ப்ராட்லி யூஸ். ஐசேஃப் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஐசேஃப் யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு செகண்ட் ரவுண்ட் பிசி இல்லை ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது அப்படின்னா அவங்க கன்வெர்ட்டபிள் நோட்டுக்கு போயிடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எல்லாத்தையும் கிளியரன்ஸ்லாம் இருக்குன்னா அவங்க டைரக்ட் ஈக்விட்டி சப்ஸ்கிரிப்ஷன் போயிடுவாங்க. எனக்கு இது இப்படிதான் இது ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல மணி வந்து போடுறதும் பாத்தீங்கன்னா ஒரே அமௌண்ட், லெட்ஸே ஒரு 3 கோடினா 3 கோடி ஒரே அமௌண்டா போட்டுருவாங்க, இல்ல டிவைட் பண்ணி போடுவாங்களா? அதெல்லாம் தான் நம்ம எஸ்ஹெச்ஏ இருக்கு. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அங்கதான் அக்ரிமெண்ட். ஆமா, இந்த டேர்ம்ஸ்லாம் அங்கதான் நமக்கு தெரிய வரும். இது வந்து நான் 2 பிராக்கெட்டா மைல்ஸ்டோன் பேஸ் பண்ணி நான் ஃபண்ட் கொடுப்பேன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஃபவுண்டர்ஸ் எக்ஸிட் ஆனா என்னன்றதையும், ஃபவுண்டர்ஸ் எக்ஸிட் ஆகக்கூடாது, அக்கௌண்ட் பண்ணலாமா, ஃபவுண்டர்ஸோட ஷேர் லிக்விடேட் பண்ணலாம், ஆன்டி லிக்விடேஷன், ஆன்டி டைல்யூஷன் அப்படின்னு காம்ப்ளெக்ஸ் திங். ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, இவ்வளவு பேஜஸ் தான் இருக்கணும் எஸ்ஹெச்ஏ? ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் இன்வெஸ்டர் அண்ட் நான் இருக்கிறதுல டஃபஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் 300 பக்கம். சிம்பிளஸ்ட் நான் பார்த்தது 80 பேஜ் தான் மேக்ஸிமம். நான் பார்த்தது ரொம்ப சிம்பிளஸ்ட் 4 பேஜ். ஓகே, ஸோ ரெண்டுமே இருக்கு. எந்த டேர்ம்ஸ் அது ஒன்றத்துக்கு ஓரக்கட்டு. சி வென் எப்பயுமே இதுதான் மோர் குக்ஸ் பாய்சன் டாக். வென் நிறைய, அதாவது நீ ரொம்ப இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உனக்கு இந்த பிரச்சனை இருக்காது. வெரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் யுவர் கேபிட்டல் ரைஸ் அது எனக்கு ஆகட்டும். ரொம்ப சிம்பிளா அது வந்து ஃபவுண்டருக்கும் ஏஞ்சலுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, மேட்ச் மேக்கிங் நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரா தான் அது போடுவோம். அது அப்படின்ட்டு அது ரொம்ப பெருசா இருக்காது. இப்ப இவங்க ஆல்ரெடி இருப்பாங்க, இப்ப அடுத்த ஒரு விசி வராங்க, எஸ்ஹெச்ஏ காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் அதிகமாகும். இப்ப இவங்க 2 பேர் இருக்காங்க, அடுத்தது ஒருத்தர் வராங்க, இன்னும் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். இப்ப அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா வராது, அவர் இவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வரல, ஸ்ட்ராட்டஜிக்கா வராது. அப்ப இவங்களை விட ரைட்ஸ் நிறைய வேணும், எக்ஸ்க்ளூசிவ்னஸ் நிறைய இருக்கும். ரைட்ஸ்ன்றது அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கான உரிமை, கரெக்டா? அவங்க என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் ஃபவுண்டிங் டீம்ல ஒருத்தர் உள்ள கொண்டு வரணும்னா என்கிட்ட கேட்கணும்னு கூட சொல்லலாம், அதை எங்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லலாம். காசு 5 லட்சத்துக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணா அவங்க ஒரு லிமிட் ஒன்று வச்சு அந்த லிமிட்டுக்கு மேல போனா அப்ரூவல் வாங்கணும் வைக்கலாம். அண்ட் இது எல்லாத்துக்கும் இன்குபேஷனுமே அக்ரி பண்ணணும். இன்குபேஷன் செல்ல இருந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர் வந்து ஒவ்வொரு அடுத்தடுத்த இன்குபேஷனும் உங்க கேப் டேபிள்ல இருந்தா அவங்க அக்ரி பண்ணணும். நீங்க உங்க கேப் டேபிள்ல இன்குபேஷன் இல்லைன்னா வெறும் ஸ்பேஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கீங்க, உங்க ஃபெசிலிட்டி யூஸ் பண்றீங்கன்னா இதுக்கும் இன்குபேஷனுக்கு எந்த இல்ல. எங்களோட ரவுண்ட்ல இன்குபேஷன் செல்ல ஷேர் ஹோல்ட் பண்ணாங்க. உன்னோட பாயிண்ட்ல இன்குபேஷன் உள்ள கேப் டேபிள் இருக்கனால ஓகே, என் பாயிண்ட்ல இன்குபேட்டர் கேப் டேபிள் இல்ல. ஸோ அங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் இவங்க எல்லாருமே சிக்னேச்சர் பண்ணணும்.
அந்த டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட்டா. எக்ஸாக்ட்லி. ஸோ அது கண்டிப்பா நடக்கும். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா அப்கமிங் எபிசோட் எக்ஸ்க்ளூசிவா இதுக்குன்னே ரிசோர்ஸை கூப்பிட்டு பேசுவோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஃபண்டிங் மெக்கானிசம். த மோஸ்ட் செக்ஸியஸ்ட் பார்ட் இந்த டாபிக் வேல்யூவேஷன். வேல்யூவேஷனை பத்தி பேசணும்னா இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல இருக்க யாருக்குமே அந்த வேல்யூவேஷன் பத்தி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்ல மார்க்கெட் சைஸ் எவ்வளோ இருக்கு, அதை வச்சு இவ்வளோ வருஷத்துல இது எவ்வளோ ஆகும், சிகார் ரேட்லாம் க்ரோத்லாம் பார்த்து ஒரு அனலைஸ் பண்ணி இதுக்கு தனியாக அனலிஸ்மே இருக்காங்க. மார்க்கெட் அனலிஸ்ட் நினைக்கிறாங்க பேர் வேல்யூவேட்டர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த வேல்யூவேஷன் பண்ணி கம்பெனி அந்த டெக் இந்த வேல்யூவேஷன் பண்றதுக்கு செபி கிட்ட இருந்து ஆத்தரைசேஷன் வாங்கின வேல்யூவேட்டரும் இருக்காங்க. அவங்கெல்லாம் எந்த பிளாட்ஃபார்ம்ல இருப்பாங்கன்றது ஐடியா இருக்கா? மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தி பேசிக் சிம்பிளஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிங்க்டின். ஓகே, லிங்க்டின்ல அங்க இருப்பாங்க. செபியோட வெப்சைட்லயுமே இருக்காங்க. ஓகே, வேல்யூவேட்டர்ஸ் எல்லாம் ஓகே, அவங்களோட டேட்டாபேஸ் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள போய் பார்த்தாலும் இருக்காங்க. ஸோ பேசிக்கா வேல்யூவேஷன்னா என்னன்னா, இவ்வளோ ரெவன்யூ பண்ணுவேன், இந்த ரெவன்யூ இத்தனை எக்ஸ் இவ்வளோ வருஷத்துல பண்ணுவேன். ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு வேல்யூவேஷன் தான். மார்க்கெட் சேல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கரெக்டா மார்க்கெட்டை எவ்வளவு கேப்சர் பண்ணுவோம் நம்ம. ஸோ இதுதானே வேல்யூவேஷன். இதுதான் அந்த பிசினஸோட ஃபியூச்சர் என்ன, அந்த ஃபியூச்சருக்கான ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஓகே, அதுக்கான கால்குலேட்டிவ் மெக்கானிசம் நிறைய இருக்கு. ஓகே, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நிறைய வெரிஃபைடு மெக்கானிசம் இருக்கு, நிறைய பெஞ்ச்மார்க்ஸ் இருக்கு. லெட்ஸ் சே நீ தொடர இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப புது இண்டஸ்ட்ரி, அங்க வரைக்கும் ஃபண்ட் ஃப்ளோவே இல்லைன்னா நீ சொல்றதுதான் சட்டம். ஓகே, அதுக்குன்னு சும்மா சாத்தியமே சொல்ல முடியாது. லெட்ஸ் சே டக்குனு நீ எந்த ரெஃபரன்ஸ் இல்லாம 6x வேல்யூவேஷன் ஃப்ரம் லாஸ்ட் 12 months, அதாவது ப்ரீ ரெவென்யூக்கு முன்னாடி இருந்தா ப்ரீ ரெவென்யூல இருந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டு வச்சுக்கலாம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இண்டஸ்ட்ரியிலேயே இன்னொருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க, அவங்களோட ரெவென்யூ வேல்யூவேஷனையும் அந்த க்ளோசர்ல கம்பேர் பண்ணோம்னா ஒரு 30 கோடி ரூபாய் ரெவென்யூ பண்ற கம்பெனி 3000 கோடி ரூபாய் வேல்யூவேஷன் சொன்னாங்கன்னா அப்ப அது இன்டூ 100x. இப்படிதான் இந்த வெக்ஸ் வேலையை செய்யணும். ஓகே, ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளா வேணும்னா 30-300, 30 crore சேல்ஸ் 300 crore வேல்யூவேஷனா இன்டூ 10 times. இந்த 10 டைம்ஸ்ங்கிறதுக்கு ப்ரீ சீட் டைம்ல ஒரு ப்ரீ சீரிஸ் ஏ டைம்ல இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துக்கிறது ஒரு மெத்தட் இருக்கு. இன்னொன்னு புது இண்டஸ்ட்ரி டக்குனு இப்ப சாஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாஸ் அப்பதான் இண்டஸ்ட்ரி ரைஸ் ஆச்சு, அப்ப சாஃப்ட்வேர் பெஞ்ச்மார்க் எடுத்து வைக்க முடியல. அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அது இந்த இ காமர்ஸ் பூமான டைம். இந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு இப்ப இதுக்கு இந்த மெக்கானிசத்துக்கு வந்து டாம் சாம்சோ. ஸோ இந்த வேல்யூவேஷன் வந்து இந்த எத்தனை எக்ஸா இருந்தாலும் சரி, இது மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த மார்க்கெட்ல இந்த டாம் சாம்சோன்னு சொல்றாங்க. இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா இந்த அப்ரிவேஷனை விட சிம்பிளஸ்ட் மெக்கானிசம் சொல்றேன். டாம் சாம்சோங், டோட்டல் அட்ரஸபிள், சர்வீஸ் அட்ரஸபிள், சர்வீஸ் அப்டைனபிள். அதாவது மொத்தமா எவ்வளவு மார்க்கெட் இருக்கு, மொத்தமா எவ்வளோ ஒன்னால பண்ணக்கூடிய மாதிரியான சைஸ்ல இருக்கு, ஒன்னால உண்மையாவே எவ்வளவு பண்ண முடியும், அவ்வளவுதான் டாம் சாம்சோங். அட்ரஸபிள், அப்டைனபிள். லெட்ஸ் சே டைரி இண்டஸ்ட்ரினா பெரிய மார்க்கெட்டு, இப்போ ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் 1500 கோடி ரூபாய் மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்ல டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியான ஒன்று பண்றேன் அப்படின்னா என்னோடதுங்கிறது ரொம்ப கம்மியாயிடும். கரெக்டா, என்னோட சர்வீஸுக்கு அது ரொம்ப கம்மியாயிடும். அதுல எவ்வளவு என்னால பண்ண முடியும்னு பார்த்தா, நான் டயர் 1 இல்லைன்னா டயர் 2 இருக்கிறேன்னா என் மார்க்கெட்டே கம்மியாயிடும். அதுதான் என் சர்வீஸ் அப்டைனபிள் மார்க்கெட். இந்த பொசிஷனிங்லாம் வச்சுட்டு தான் இதை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது டாம் சாம்சோங்கிறது இது ஒரு மெக்கானிசம் இருக்கு. And then to expand the same topic, டாம் சாம்சோங் மாதிரியே கஸ்டமர் அக்வசிஷன் காஸ்ட், ஆவரேஜ் டிரான்சாக்ஷன் வேல்யூ, கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ, இது கொஞ்சம் கிளம்ஸியா இருக்கும், பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கஸ்டமர் அக்வசிஷன் காஸ்ட் நத்திங் பட் த ஸ்பெண்ட் ஆன் கஸ்டமர் டு கெட் அக்வர்ட் இன் யுவர் பிளாட்ஃபார்ம். இதெல்லாம் இந்த கஸ்டமர் அக்வசிஷன் காஸ்ட் எந்த மாதிரி கம்பெனிஸ் வேணும்னா இ காமர்ஸ்க்கு, ஒரு சாஃப்ட்வேருக்கு, கிரெட் மாதிரி ஒரு கம்பெனி ஒரு 5 ரூபா இல்லை கூகுள் பே மாதிரி கம்பெனி ஒரு கேஷ்பேக் கொடுத்து கஸ்டமர் அக்வயர் பண்றது தான். இப்போ பிக் பாஸ்கெட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆன்போர்ட் பண்றீங்கன்னா நீங்க ஆன்போர்ட் பண்ணி உங்க வாலெட்ல 100 ரூபாய்பாங்க. கரெக்ட். அந்த 100 ரூபி பிளஸ் ஃபர்ஸ்ட் இந்த 100 ரூபி கேம்பெயின் ரன் பண்றாங்கல்ல, அந்த கேம்பெயின் செலவு. இது இல்லாம வீட்டு வாசல்ல போர்டு பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் ஆன்போர்டிங் நிற்பாரு, இவருக்கான செலவு. ஸோ இது எல்லா செலவையும் ஒன்னா கூட்டி டிவைடட் பை த டோட்டல்
he uses onboarder. இதுதான் கஸ்டமர் அக்வசிஷன் காஸ்ட். கிளியரா சொல்லிடலாம். இப்போ இந்த கஸ்டமர் அக்வசிஷன் காஸ்ட் அப்படியே லைஃப் டைம் வேல்யூ. லைஃப் டைம் வேல்யூனா என்னன்னா, லெட்ஸ் சே பிக் பாஸ்கெட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஒரு மாசத்துக்கு ஒரு கஸ்டமர் ஆன்போர்ட் பண்ணிட்டா, ஆன்போர்ட் பண்றதுக்கு 1000 ரூபாய் வச்சுக்கலாமே. கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் 1000 ரூபாய். கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூங்கிறது முதல்ல ஆவரேஜா ஒரு கஸ்டமர் உள்ள வந்தாங்கன்னா எவ்வளவு நாள் இருக்காங்க, அங்கதான் எல்டிவின்னு ஒண்ணு வரும். லைஃப் டைம் வேல்யூ, ஆவரேஜ் லைஃப். ஆவரேஜ் லைஃப்ங்கிறது எவ்வளவு நாள் உள்ள இருக்காங்க பார்ப்பாங்க. ஸோ அப்போ லெட்ஸே ஆவரேஜா 2 வருஷம் உள்ள இருக்காங்க. சிட்டினா ஒரு அபார்ட்மெண்ட்ல 2 வருஷத்துக்கு ஒரு டைம் டிரான்ஸ்ஃபர் ஆக வெளில போவாங்க. ஒரு இண்டெக்ஸ் வச்சுக்கலாமே 2 இயர்ஸ். அப்போ ஒரு கஸ்டமர் 2 இயர்ஸ் தான் நீ ஆன்போர்ட் பண்ணா அவங்கள்ட்ட வாங்குவாங்க. கஸ்டமர் லைஃப் டைம். கஸ்டமர் லைஃப் டைம்ங்கிறது 2 வருஷம். அப்போ வேல்யூனா என்னன்னா, மாசம் அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு நம்மளால பிசினஸ் எடுக்க முடியும். ஒரு 2000 ரூபான்னு வச்சுக்கலாமே. அப்ப 24 months into 2000 is equal to what the customer lifetime value. இப்போ இந்த கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ மாசத்துக்கு 2000 ரூபாயா, அப்படின்னா 48,000 ரூபாய் அந்த கஸ்டமருக்கு இருந்து நம்மளால பிசினஸ் எடுக்க முடியும். இந்த 48,000 ரூபாயில 10% மார்ஜின்னா 4,800 ரூபாய் மார்ஜின். செலவு பண்ணது 1000 ரூபாய். அப்ப மைனஸ் 3,800 ரூபாய். அப்ப செலவு பண்ண காசு இந்த பிசினஸ்ல எடுக்க முடியும். ஓகே, இதுதான் தமிழோட ஃபர்ஸ்ட். இப்போ இந்த இண்டெக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஒரு கஸ்டமர் நீ ஆன்போர்ட் பண்றது உனக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா, நீ அந்த கஸ்டமர் 2 வருஷம் ரீடைன் பண்ணிக்கிற. அப்போ நான் இது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 1000 ரூபாய்க்கு தான் பண்றேன். கரெக்டா? அப்ப இதுல நான் 1 கோடி ரூபாய் கொடுத்தேன்னா உனக்கு வந்து 2 வருஷம் தான் கஸ்டமர். அப்போ உன்னோட வேல்யூ 2x. இன்னைக்கு நீ என்ன பிசினஸ் பண்றியோ இல்ல நீ என்ன ப்ரொஜெக்ட் பண்றீங்க இந்த ஃபண்டை வச்சு இன்டு 2x. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு லாங் கஸ்டமர் லைஃப் சைக்கிள் இருக்கோ, லைஃப் டைம் இருக்கும், ஸோ அதை லைக் பண்ணுவாங்க. அதனாலதான் சப்ஸ்கிரிப்ஷனா எவ்வளவு ப்ராடக்ட் இருக்கோ அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு ப்ராடக்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சோன்னா மந்த்லி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட்டுக்கு இன்வெஸ்டருக்கு நல்லாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே. சாஃப்ட்வேருக்கு மட்டும் தான் வருமா இல்ல மற்ற ப்ராடக்ட்ஸ்? பால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதெல்லாமே அப்ளிகேஷன் பேஸ்டாவே இருக்கு. அப்ளிகேஷன் பேஸ்டும் இருக்கு. அப்ளிகேஷன் இல்லாம வெறும் வாட்ஸ்அப் குரூப்ல வச்சு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. டெக் எனேபிள்ஸ் எவ்ரிவேர், ரைட்? இப்போ நம்ம ஹார்ட்வேர் ப்ராடக்டா பண்ணாலும் அதுக்கு ஒரு டெக் எனேபிள் பண்ணணும். ஸோ அது மேட்டர் கிடையாது. இந்த மாதிரி நிறைய மெக்கானிசம் இருக்கு. இதுவுமே அகைன் ஓஷன் டு டிஸ்கஸ். ஸ்டார்ட் அப் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது உட்கார்ந்தாலே பேட்டன்ட் எப்படி வேல்யூ பண்ணணும். இப்போ டீப் டெக்னால பேட்டன்ட் இருக்கும். அந்த பேட்டன்ட்டை வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு வேல்யூவா டிட்டர்மின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வேல்யூவேஷன் இஸ் அ டஃபஸ்ட் சப்ஜெக்ட். இத ஒரு ஃபவுண்டர் நுவான்சஸை பிடிச்சிட்டா அப்படின்னு வையேன், அது அடிச்சு நிறைய தள்ளி போய்கிட்டே இருப்பாங்க. த பெஸ்ட் ஃபவுண்டர்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி, the good negotiators on valuation. So தன்னோட ஏன்னா வேல்யூவேஷன் ஃபங்க்ஷன் தெரிஞ்சவங்களால பிசினஸ்க்குள்ள என்ன ஃபண்டமெண்டல் மாத்தணும் தெரிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில வேல்யூவேஷனோட நுவான்சஸை பேசிக்கா எடுத்துக்கிறது. வேல்யூவேஷன் நான் ரெஃபர் பண்றவர் யாருன்னா தாமோதரன். யூடியூப்ல போயிட்டு தாமோதரன் ஃபினான்ஸ் போட்டாலே, அஸ்வத் தாமோதரன் அவரோட ஃபுல் நேம். யூஎஸ்ல இருக்காரு, இந்தியன் பான் யூஎஸ் ஃபினான்ஷியல் அட்வைசர். பயங்கரமா வேல்யூவேஷன் பத்தி பேசுவாரு. இப்ப நான் பேசுற மாதிரி ஒரு 2-3 மணி நேரம் வேல்யூவேஷன்ல மட்டுமே கண்டென்ட்டா போடுவாரு. அது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி பேசிக்கா ஃபண்டமெண்டல்ஸை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அனில் நம்பாவோட கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் ஆட்டோகிராஃப் போட்ட புக்கா வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ரிசோர்ஸ். அண்ட் ஸ்டார்ட் அப்ல எல்லாருமே டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. ரொம்ப காமனா அதான் சொன்னேன். இது வந்து ஒரு ஓஷன். நிறைய மெத்தட் இருக்கு. ஒவ்வொரு விசிக்கும் ஒரு மெத்தட் ஆன்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ட்வீட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொரு கம்பெனி நெகோசியேஷன் பவர்னால அந்த மெத்தடையே உடைச்சிட்டு இவங்க ஒரு மெத்தடை சொல்லலாம். இந்த மாதிரி இது ஒரு பெரிய டாபிக். இந்த வேல்யூவேஷன் சர்டிஃபை பண்ற சிபி சர்டிஃபைட் வேல்யூவேட்டர் சர்டிஃபை வாங்கிட்டோம்னா, ஸோ அதுதான் வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட். ரொம்ப சொன்னா ஒரு அந்த வேல்யூவேஷன் நம்பி காசு போட்டாருன்னா அவ்வளவுதான். அதுதான் அந்த பெஞ்ச் மார்க். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்றோம். லெட்ஸ் சே ஸ்டார்ட் அப் பண்ணீங்கன்னா என்ன, இது யாருக்கு வேணும், யாருக்கு தேவைப்படாது, என்னென்ன மாதிரியான ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஒரு ஃபண்டை உள்ள கொண்டு வந்து என்னெல்லாம் பெயின்ஸ் இருக்கலாம், ப்ரெஷர்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் கான்ஷியஸா இருக்கணும். அண்ட் கம்ப்ளைன்சஸ் பாயிண்ட் வரைக்குமே டச் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் தூக்கி போய் சொல்லலாம். ஓகே, இப்போ இதில் 2 கேள்வி இருக்கு. நிறைய பேர் கேட்ட கேள்வி.
எதுக்கு இன்வெஸ்டரும் கவர்மெண்ட்டு காசு தருது ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, இந்த காசு போறவங்களுக்கு இதுல என்ன பிரயோஜனம்? இதுவே நெகட்டிவ்ல இருக்கு, இதுல இருந்து லாபம் பார்க்க முடியாது. அப்புறம் எதுக்கு இதுல காசு போடணும்? ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட்டை பேசிக்கலாம், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் தரது பேசிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் பேசிக்கா ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணி அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ இதுக்கு மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்பை டெவலப் பண்ணுன்றதுக்காக ஃபண்ட் பண்றாங்க. பிளஸ் அகைன் இங்க நடக்கிற பெயின் பாயிண்ட்ஸுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். அது முக்கியமான டிபிக்கலி எக்கானமி இம்பாக்ட் பண்ணும். கரெக்ட். எக்கனாமிக் growth கொண்டு வரும். அத அதுக்கான ஒரு டூலா ஸ்டார்ட் அப் இருக்கு. ஏன்னா ஸ்டார்ட் அப் பயங்கர வேகமா வளருது. இதுக்கு முன்னாடி எம்எஸ்எம்இ, இன்னுமே எம்எஸ்எம்இக்கான சப்போர்ட் இருக்கு. எம்எஸ்எம்இ கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் அப்பும் ஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு இந்த ரெண்டையுமே எடுத்து எக்கனாமிக் growthக்காக புஷ் பண்றாங்க. இதோட அட்வான்டேஜா நிறைய ரிசர்ச் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ், ஆர்என்டி பண்ண ப்ராடக்ட்ஸ் நிறைய வருது. ஃபண்டிங் எக்ஸ்ப்ளோரேஷன், குளோபல் ஃபண்டிங்ஸே எங்களுக்கு பண்ண முடியுது. இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜா இருக்கனால எக்கனாமி இம்பாக்ட நல்லாவே பண்ணுது அப்படின்ட்டு இது ஒரு ஆமா எடுத்து கொண்டு போறாங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எக்ஸிட். இந்த எக்ஸிட்னா என்ன? நிறைய பேரு லாஸ்ட் எபிசோட்லயே இன்குபேஷன்ல இருந்து நீ 3 வருஷம் எக்ஸிட் ஆகி போகலாம்னா இப்போ கம்பெனி வித்தரலாமா, இன்குபேஷன்டே கம்பெனி வித்தரலாமா அப்படிங்கிற மாதிரி மாறுது. ஸோ எக்ஸிட்னா என்ன? ஸோ எக்ஸிட்னா என்னன்னா, நம்ம கொடுத்த ஒரு ஷேர் கொடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க இன்வெஸ்டர். ஸோ அதை ஒரு டபுள் ஆர் ட்ரிபிள் த டைம், இந்த நம்பர் இஸ் நாட் ஒரு நம்ம அதில் கோட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட முடியாது. ஒரு எக்ஸ் ஃபேக்டர். ஸோ அவங்க எத்தனை எக்ஸ் வேணா இருக்கலாம், எக்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கொடுத்த ஃபண்ட், ஸோ அந்த ஃபண்ட் இவ்வளோ நாளைக்குள்ள அவங்க ரிட்டர்ன் கெட் பண்ணிடணும். ஸோ அது அந்த ஒரு பேசிக் தாட்ல தான் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ ஓகே, ஸோ இது என்ன எடுத்துக்கலாம்னா, இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்க்கணும்னா, இது ஒரு அசெட் போர்ட்ஃபோலியோ, அசெட் கிளாஸா அவங்க ட்ரீட் பண்றாங்க. இன்வெஸ்டரோட பார்ட் ஆஃப் வியூல அசெட் கிளாஸா இருக்கணும். ஒரு ஏஞ்சல் அசெட் கிளாஸ்னா என்னன்னு சின்ன எக்ஸ்பிளனேஷன். ஒன்றும் இல்லை, இது நம்ம ஃபினான்ஷியல் சேனல் வீடியோ பார்க்கணும்க்கே புரியும். அந்த வீடு வாங்கி அசெட்டா வாங்கி அதுல இருந்து வர்றதா? புரியல. ஹோம் ரியல் எஸ்டேட் அசெட்டா கன்சிடர் பண்ணிக்கிறாங்களா? ஸோ அந்த ரியல் எஸ்டேட்டை பேங்க்ல இருந்து லோன் ஃபினான்ஷியல் சேனல் சொல்லுவாங்க. அண்ட் ரிச் டாட் புவர் டாட் சொல்ற மாதிரி லோன் வாங்கி மணியை அதுல இருந்து மணி ஜீரோ டாக்ஸ் மணி. என்னைக்குமே நிறைய பேர் வந்து இந்த டெட்டுங்கிற விஷயத்த லைஃப்ல இருக்கக்கூடாது. ஒன் டைம் க்ளோஸ் பண்ணி சிங்கிள் ஷாட் ஒன் டைம் செட்டில் பண்றாங்க. இந்த பக்கம் சொல்ற மாதிரி லைஃப் டைம் செட்டில் பண்றாங்க. ஆக்சுவலி நடக்காது. கவர்மெண்ட் நல்லா யோசிச்சு பாரு, பணம் எங்க இருந்து உருவாக்குது? ஆக்சுவலி இது வெண்டா மர்க்கெட்ல ஒரு சூப்பரா சொல்லியிருப்பாரு. பணம் எங்கடா இருந்து உருவாகுது? பணம் எங்க இருந்து உருவாகுது? பணம் பணத்துல இருந்து உருவாகுது. லோன் எப்படி தர? பணத்துல இருந்து லோனு தான் பணம் ஆகுது அப்படின்னு அது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டா இருந்துச்சு. சோ கடன் தான் காசாகுது, கடன் தான் பணம். சோ இது புரிஞ்சுக்கணும். கடனை வச்சு பணத்தை வாங்குறதுக்கான ஒரு வழி கடன். கடனை வாங்கி பணத்தை வச்சு அந்த பணத்தை வச்சு பணத்தை பெருக்கி அந்த பெருக்கின பணத்துல இருந்து இந்த கடனை கட்டி திருப்பி பெரிய கடனா வாங்கி திருப்பி அது பெரிய பணம் விஷயமா பண்ணி. ஸோ சைக்கிள் டெட் இஸ் a part of everyone's life. ஸோ நோ டெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அப்படி நடக்குதுன்னா ஒண்ணு அவரோட அப்பா வந்து ஃபேமிலி வந்து நல்ல ரச்சனை ஃபேமிலியா இருந்திருக்கணும், கடன் தான் அவர் பேர்ல இருக்கும், இவர் பேர்ல இருக்காது, அவ்வளவுதான். அப்படி இல்லைன்னா அவன் லைஃப் எதுவுமே ரிஸ்க் எடுத்து அவனோட பர்சனல் ஃபேமிலியை வந்து ஒரு அடுத்த லெவல் கொண்டு போகணும். அப்படி இல்லாம இருக்கிறபடி இருந்துட்டு போயிடுவோம். ஒரு வீடு இருக்கு, ஒரு நிலம் இருக்கு, படிச்சிருக்கோம், ஒரு வேலை பார்த்து அப்படியே இருந்துருவோம். அப்படி இந்த கண்டிஷன்ல இருக்கு. இல்ல ரொம்ப லெஸ் தென் % ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வாங்கி இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு குவாய்ட்டா போய் எங்கேயாவது உட்காந்துட்டா இதெல்லாம் நடக்கும். மற்றபடி டு சேஸ் சம்திங் யூ நீட் இட். ஓகே, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ற டிசிஎஸ்க்கு 30,000 கோடி கடன் இருக்கு. அந்த கடனை விட அவங்களோட லாஸ்ட் இயர் பினான்சியல்ஸ்ல ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் அதிகம். நினைச்சிருந்தா அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டு போக முடியும். தட்ஸ் ரியாலிட்டி. இது வாக்குல போயிட்டு இருக்கட்டும். கடன் வேற, வாழ்க்கை வேற. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். பிரெட் அண்ட் ஜாம் மாதிரி கூடவே தான் இருக்க போகுது. அதை பார்த்து முதல்ல யாரும் ஐயோ கடன் 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 நான்லாம் சொல்லணும்னா வெளில சொன்னா அசிங்கமா இருக்கும். பட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷருக்கு கடன் இருக்கு. அதை மேனேஜ் பண்றதுக்கான விஷன் மட்டும், அதாவது
ஒரு பிளான் மட்டும் இருந்துகிட்டா போதும். பேக் டு அசெட் கிளாஸ். ஸோ அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ என்கிட்ட நான் மாசம் வந்து ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என் செலவுக்கு ஒரு 50,000 போதும். மீதி 9,50,000 சேவ் தான் பண்ண போறேன். அந்த சேவிங்கே எப்படிலாம் பண்ண போறேன்? யூஸ்வலி 7% இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி ஒரு போர்ஷனையோ, அதாவது லோ ரிஸ்க், ஹை ரிஸ்க், மிட் ரிஸ்க்னு 3 பிரிச்சுக்கிட்டு லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம் இந்த மாதிரி நிறைய லாஜிக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பார்த்தா தங்கம் வாங்குறது ஒரு அசெட் கிளாஸ், ஈடு வாங்குறது ஒரு அசெட் கிளாஸ், ஷேர் மார்க்கெட்ல பண்ண போடுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது, எஃப்டில போடுறது, கோல்டு பாண்ட்ல போடுறது, இதே மாதிரி கம்பெனில ஸ்டார்ட் அப்ல போடுறது ஒரு அசெட் கிளாஸா ட்ரீட் ஆகுது. இதுல என்ன அட்வான்டேஜ்னா இதுங்கெல்லாம் தராத ஒரு ரிட்டர்ன்ஸ் இது கொடுக்கும். ஆனா ஒரு பிலாசபி இருக்கு, ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட். ஸோ ரிவார்ட் ரிஸ்க் ரேஷியோ தான் அதிகமா. நிறைய பேர் நான் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நிறைய பேர்த்து பேசியிருக்கேன். ஸோ அவங்க தான் எப்படி இதை ட்ரீட் பண்றாங்கன்னா, நம்ம எங்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, ஸ்பிளிட் இன்டு 10 பீசஸ், 10 கம்பெனி இன்வெஸ்ட் பண்றேன். ஒன்னு வந்து ஸ்கை ராக்கெட் போயிடுவான். அந்த ஒண்ணு இதோட பிரின்சிபல் அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிடும். அது எப்படியும் ஒரு 8 டைம்ஸ் 10 டைம்ஸ் நீங்க எக்ஸிட் எடுத்து இருக்கும் ஒரு 5 வருஷத்துக்குள்ள. ஸோ நான் போட்ட காசு காப்பாத்தியாச்சு. இன்னொரு 4 வந்து ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்துட்டு தான் இருக்கும். மீதி 6 போயிடும். இது எனக்கே தெரிஞ்சுதான் போடுறேன். பட் சம்வேர் டவுன் தி லைன் 5 வருஷத்துல நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் எனக்கு அப்படிங்கறத. ஆனா நிறைய பேர் இதை பார்த்துட்டு டபால்னு போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு பார்ப்பாங்க. அதுல உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு, வாட் வேல்யூ யூ கேன் கான்ட்ரிபியூட் அப்படின்னு. ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் டாபிக் ஒரு பெரிய டாபிக். நிறைய பேர் சிலிகான் வேலியோட ஸ்டோரி படிச்சிருவாங்க. இவர் கூகுள்ல இன்வெஸ்ட் பண்ணி இத்தனாயிரம் மடங்கு ரிட்டர்ன்ஸ், நாளைக்கு நானும் கிளம்புறேன்டா, நானும் ஒரு 10 கம்பெனி இன்வெஸ்ட் பண்றதுக்கு போவாங்க. அப்படி ஒர்க் ஆகுது. அவங்க அந்த கம்பெனிக்கு வேல்யூ கான்ட்ரிபியூட் பண்ண முடியணும், அவங்களால அந்த கம்பெனி அடுத்த லெவல் கொண்டு போகும். ஸோ ஓகே, பேக் டு த பாயிண்ட், அசெட் கிளாஸ். ஏஞ்சல்ஸ் ட்ரீட் இட் அஸ் அசெட் கிளாஸ், VC treat it as a business. Okay. So அவங்களுக்கு அதுதான் 10 ஏஞ்சல் கூட்டு வந்து அவங்க காசை வாங்கி உள்ள போட்டு 10 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கான அசெட் டகான்னு நிற்கணும். அதான் அவங்களோட பிசினஸ். ஸோ அதனாலதான் பிரின்சிபலாகவே ஏஞ்சல்ஸ்க்கும் VCக்கும் அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கும். இதை விட பெரிய VC தான் பிரைவேட் ஈக்விட்டி. ஸோ இவங்களுக்குலாம் என்ன வேணும்? ரிட்டர்ன்ஸ் வேணும். கரெக்ட். ஏஞ்சல்ஸுக்கு ரிட்டர்ன்ஸ் ஓகே, ஒரு டவுன் லைன் 7 years ரஃப்லி நடக்கும். இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு. ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு வர வெஞ்சர் அவங்களே ஷேரை வாங்கிப்பாங்க. 100% ஷேரு இருக்க சின்னதாகி போய் ஃபவுண்டர் டீம்ல லெஸ் தென் 30% நிற்கும் போது இவங்களுக்குள்ளேயே ஷேரை மாத்திப்பாங்க. ஏஞ்சல்ஸ் ஷேரை VC வாங்கிக்க இவங்களுக்குள்ளேயே மாத்திட்டே இருக்கும். இல்ல உன் ப்ராடக்ட்ல வந்து ஒரு நல்ல ஒரு நாவல்ட்டி இருக்கு, நீ எனக்கு காம்படிட்டர் ஆகக்கூடாதுன்னு நினைச்சு நான் ஒரு பெரிய MNC கம்பெனி, நான் கூட வந்து ஒரு VC ஃபண்ட் இருக்க பெரிய ஷேரை நான் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அக்வயர் பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் போயிட்டு இந்த கம்பெனியை அக்வயர் பண்ணுவாங்க. அப்போ மொத்த ஷேரையும் எக்ஸிட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டர்ஸ் மட்டும் வச்சுப்பாங்க. ஓகே, இஃப் இட் இஸ் டெக் ப்ராடக்ட், எல்லா ஒரு லட்சே டெக் ப்ராடக்ட் நடக்கிற டிரான்சாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்டா உள்ள வந்து ஒவ்வொரு பீரியட் டிரான்சாக்ஷன் இருக்கு. M&A ஒரு பெரிய டாபிக். அகேன் மர்ஜர் அக்வசிஷன். ஒரு மர்ஜர் அக்வசிஷன் சிம்பிளா சொன்னா ஒரு பெரிய கம்பெனி சின்ன கம்பெனி, இந்த சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி ஆக போகுது அப்படின்னு. இல்ல இந்த கம்பெனி கூட சேர்த்தா க்ரோத் பயங்கரமா இருக்கணும், இந்த கம்பெனி வாங்குறது மட்டும் சும்மா காசு கொடுத்து வாங்கிக்கிறது கிடையாதுல்ல. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒழுக்கமா நடக்கணும். ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்த ஒரு கம்பெனி வாங்குறோம்னா அந்த கம்பெனி நடத்துற அதே ஃபங்க்ஷன் அதை விட எஃபிஷியன்டா இங்க வந்து நடக்கணும். அதுக்கு மர்ஜ் பண்ற ஒரு ஆளா இருக்கு. ஸோ இந்த மர்ஜ் அண்ட் அக்வசிஷன் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் இதர் பைபேக்ல நடக்கும். இவங்கிட்ட இருந்து அவங்க, அவங்ககிட்ட இருந்து இவங்க, இவங்கிட்ட இருந்து இவங்க, கம்பெனியை வாங்கிக்கிறது இந்த மாதிரி. ஸோ உள்ளுக்குள்ள ஷேருக்குள்ள பைபேக்ஸ் நடந்துக்கும். 2வது M&A நடக்கும். 3வது IPO நடக்கும். பப்ளிக் போயிட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பி சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கொடுத்து நிம்மதியா அனுப்பலாம். இந்த டைம்ஸ்லாம் இன்வெஸ்டர் வந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். இதுல தான் இன்வெஸ்டர் ரிட்டர்ன் அதான் அவங்களோட எக்ஸிட்ன்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ திருப்பி ராப் அப் பண்ணணும்னா கம்பெனியே ப்ராஃபிட் ஆகி இன்வெஸ்டர்ஸோட ஷேர் பைபேக் பண்ணி which gives investors exit. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட பெரிய கம்பெனி வந்து இல்ல ஒரு க்ரோயிங் கம்பெனி சிமிலர் ஸ்ட்ரீம்லைன்ல இருக்காங்கன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜிக் அக்விசிஷன் பண்ணுவாங்க, அக்விசிஷன் பண்றாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்ல எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்லாம் எக்ஸிட். அண்ட் தேர்ட் ஒன் IPO. ஸோ இதுல இப்போ இதுல இருக்க ஒரு டவுட் என்னன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயுமே எல்லா இன்வெஸ்டர் எக்ஸிட் ஆயிடுவாங்க. கம்ப்ளீட் எக்ஸிட் நடக்குமா, இல்ல அகைன் அவங்க ஒரு பார்ட் ஆஃப் ஷேர் ஹோல்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அகைன் மிக்சர் அகைன் ஃபுல் ஆமா. ஸோ இட்ஸ் நெகோசியேஷன் தான் நடக்கும்.
ஸோ வேணும்னா அவங்க இருப்பாங்க. there is no law. ஓகே. ஸோ இருக்கணும்னா அதாவது அந்த வாங்கின கம்பெனிக்கு இவங்க வந்து ஒரு வேல்யூ இருக்கு, இவர் இந்த கம்பெனிக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவாரு, ஸோ இவர்கிட்ட இருக்க 10% ஷேரை 8 வாங்கிக்கலாம், 2க்கு இவர் வச்சுக்கிட்டு இவர் உள்ளே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம், இல்ல வேண்டாம்னு நினைக்கலாம், இல்ல முழுசா ஒரு இருக்கட்டும் நினைக்கலாம். இங்க நம்ம இது லா ஃப்ரேம்வொர்க் கிடையாது. அண்ட் இன்வெஸ்டர்ஸ் டிவிடெண்டும் டேஸ்ட் பண்றாங்க, அந்த ஒரு ப்ராஜெக்ட். சோ அந்த டிவிடெண்ட் ப்ராஜெக்ட் அடிச்சு நிறைய ப்ராஃபிட் மலையை குடிச்சிடுறேன். சரியா? அந்த டைம்ல டிவிடெண்ட் இஸ் நத்திங் பட் earned profit divided by shareholder divided by shares. ஸோ அப்படிங்கும்போது ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்டா போய் சேரும். லெட்ஸே நான் வந்து அர்லி ஸ்டேஜ்ல, அதாவது நான் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர், உங்க கம்பெனில ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் போட்டிருக்கேன். நீ டவுன் த லைன் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணல இருந்து ஒரு 7வது வருஷம் டைம்ல நீ மாசமே எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கே ஒரு 10 லட்சம் 20 லட்சம் டிவிடெண்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே, ஓவரால் எக்ஸிட் நல்லா இருக்கே அப்படின்ட்டு இருக்கலாம். ஸ்ட்ராட்டஜிக்கலாவே ஒரு பெரிய கம்பெனி ஆயிட்ட, வளர்ச்சி ட்ரெமெண்டஸா இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு வெளியில போக டிவிடெண்ட் தரங்களே நீ இருக்கணும். ஸ்டார்ட் அப்ஸ்ல இது வரைக்கும் நான் வந்து பார்த்துருக்கேன், பட் இந்த மாதிரிக்கு ஒரு பெரிய க்ரோத் எடுத்த ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கறது எனக்கு தெரியல. ஆனா சின்ன கம்பெனிஸ் நிறைய டிவிடெண்ட் கொடுத்துட்டு டிவிடெண்ட் என்ஜாய் பண்ற இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர். இதுதான். ஸோ இதுதான் எக்ஸிட்டுக்கும், இதுதான் ஏன் கவர்மெண்ட் பணம் போடுதுங்கிறதுக்கும் ஏன் ஒரு இன்வெஸ்டர் பணம் போடுறாங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் தேவையில்லையா அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். முதல்ல ஸ்டார்ட் அப் புரிஞ்சுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லையா புரிஞ்சுக்கணும், எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேஜ்ல நான் வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் நான் எப்படி ஒழுக்கமா டெப்ளாய் பண்ணணும், கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் என் காசு இல்லை அது கம்பெனியோட காசு, அதை வச்சு கம்பெனியை அடுத்த லெவல் நான் எப்படி கொண்டு போகணும், க்ரோத் ஸ்டோரி, எண்ட் ஆஃப் த டே க்ரோத் ஸ்டோரி, இதை எப்படி எழுத போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ஃபண்டுக்கு. இதுல பர்சனல் யூசேஜ் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் பண்ணி பேரை கெடுத்து விட்டு போயறதுனால நிறைய அப்கமிங் கம்பெனிஸ் அதை வாங்க முடியல. நான் கம்பெனி பேர் சொல்ல விரும்பல. 2018 நான் அபவுட் டு கெட் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேவா, ஹைதராபாத்ல. அதே டைம்ல ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட ஒரு சின்ன ப்ராடக்ட் அவங்க பண்ணி அவங்க வந்து ரோல் அவுட் பண்ணிருந்தாங்க. அந்த கம்பெனியோட கோஃபவுண்டர் ஸ்கேம் ஒன்று பண்ணிட்டார். அந்த கம்பெனி காசு எடுத்து அசட்டை வாங்கி அந்த அசட்டை லிஸ்ட் பண்ணிட்டார், ஓகேவா. அந்த ஸ்கேம் தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் யாரும் காசு தரல. அது வரைக்கும் 2014 இருந்து 2017 வரைக்கும் அப்படியே டெய்லியும் 2 நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். இவங்க காசு கொடுத்தாங்க, அவங்க காசு கொடுத்தாங்க, அவங்க அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாங்க, அப்படி இப்படின்னு நியூஸா இருந்த டைம் அது. இந்த விஷயம் நடந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த டைம்ல கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியாம கம்மி ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஃபண்டிங் இஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டா மிஸ்யூட்டிலைசேஷன் ஆஃப் த ஃபண்டுங்கிறதான் இருக்கிறதுல பெரிய அசிங்க அவமானம். அந்த பிசினஸ் மாடல் ஃபெயில் ஆச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ரீசெண்டா ஒருத்தர் சொன்னாரு, நான் என் ஸ்டோரிக்கு சொல்லிட்டு இருக்கும்போது ஐ ஃபெயில்ட் இன் ஃபார் ஸ்மாலர் கரெக்ஷன், நீ ஃபெயில் ஆகலாம், பிசினஸ் மாடல் தான் ஃபெயில் ஆச்சுன்னு அட்ரஸ் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி அந்த பிசினஸ் மாடல் ஃபெயில் ஆச்சுன்னா கூட பிரச்சனை கிடையாது. திருப்பி எந்திரிச்சு வந்து பில்ட் பண்ணி அந்த இழந்த பேட்சை வாங்கிக்க முடியும். அந்த வெறி இருக்கிற ஒருத்தவங்க ஃபண்ட் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இவன் கண்டிப்பா ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டோரி எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஃபெயில் கவுண்டர் செகண்ட் வென்ச்சரை பில்ட் பண்ணி அந்த வெளியில ஓடிப்பாங்க. ஆனா ஸ்கேமர் ஒரு மிஸ்யூட்டிலைசேஷன் ஆஃப் த ஃபண்ட் அப்படின்னு ஒரு பேர் வாங்கிட்டான்னா அவன் ஜென்மத்துக்கும் அந்த பேர்ல இருந்து வெளில வரும். அதோட அவன் சாப்டர் க்ளோஸ். ஸோ லெட்ஸே அந்த அமௌண்ட் எவ்வளவு பெரிய அமௌண்டா இருந்தாலும் அந்த அமௌண்ட் அவன் வாழ்க்கைக்கு பத்தாது. ஏன்னா அவன் வந்து அதையும் சேவ் பண்ணி வைக்க மாட்டான், அதையும் ஒழிச்சிருவான். திருட்டு போன அன்னைக்கு திருட்டு தான் போவான். ஸோ தயவு செஞ்சு ஃபண்டை வச்சு கம்பெனி பில்ட் பண்றதுக்கான தாட் ப்ராசஸ் இன்டென்ஷன் கிளியரா இருந்துச்சுன்னா அதை வச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபண்டிங் யோசிக்கலாம். இல்லையா அன்டில் நல்ல சஸ்டைனபிள் மோட்ல பிசினஸ் பில்ட் பண்ணலாம். நான் சொல்றேன் இன்வெஸ்ட், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு சஸ்டைனபிள் மோட்லயே இருந்தாங்க, அவங்கள தேடி இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் லைக் இன்வெஸ்ட். இப்போ எப்படி ஆச்சுன்னா கெட் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, கெட் அ ஸ்டார்ட் அப் இந்தியா சர்டிஃபிகேஷன், ஒரு பிச் டேக்கை ரெடி பண்ணு, ஃபண்டிங்கை வாங்க, பிளாஸ் பண்ணு. ஸோ அந்த மாதிரி இது ஒர்க் ஆகாது. சூரை போட்டோ டிவிஎஃப் பிக்சர்ஸோ
இதெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸோட பெயினை தான் சொல்றாங்க. ஸ்டார்ட் அப்ஸோட ஈஸின்னு சொல்லல. ஸோ அந்த பெயின் பார்க்கல யாரும். சூரியகோட்ல சொன்னாங்க டிவி பிக்சர்ல போனா அவன்கிட்ட என்னமே கிடையாது, கம்ப்யூட்டர் ஸ்லைட போட்டு காசு வாங்கிட்டு வந்தான். அப்படி ஒர்க் ஆகாது. அது டிடிஎஸ் ப்ராசஸ், தவ வாழ்க்கை. ஒரு சில பேர்த்துக்கு மேட்ச் மேக்கிங் உடனே நடக்கும், ஒரு சில பேர்த்துக்கு நடக்கவே நடக்காது, கடைசி எண்ட் ஆஃப் த மூமெண்ட் நடக்கும். நான்லாம் அவ்வளவுதான் இவங்க ஒளிய போறாங்க உட்காந்து இருந்திருப்பேன். கடைசி நேரத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்து தப்பிச்ச கம்பெனி நிறைய இருக்கு. டிலே ஆகி அதனாலவே பிரச்சனை பெருசா ஃபேஸ் பண்ற கம்பெனிஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால தயவு செஞ்சு ஃபண்ட் யூட்டிலைசேஷன் இஸ் த கீ. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச். ஸோ ஃபண்ட் பத்திரமா ஹேண்டில் பண்ணும், தெளிவா பிளானோட ஹேண்டில் பண்ணும். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு எல்லாமே கவர் பண்ணியாச்சு. எக்ஸாக்ட்லி. ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்ல எஸ். அண்ட் क्वेश्चंस இருந்ததுன்னா யூடியூப் கமெண்ட்ஸ் ஆர் லிங்க்டின் ஹேண்டில்ஸ்ல கீழே போட்டுடலாம். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல இருந்து இம்ப்ரூவைஸ் அண்ட் அகைன் நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு சப் டாபிக்ல இருந்து ஒவ்வொரு எக்ஸ்பர்டைஸை கூட்டு வந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் ஸ்பாட்டிஃபைல 6 பேர் வோட் பண்ணியிருக்காங்க. அந்த சூப்பர் ஃபேன்ஸுக்கு தேங்க்யூ ஸோ மச். எஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ see you until then, bye.